வணக்கம். உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. ஒரு பிசினஸ் பிவட்க்கு அப்புறம் வர அந்த முக்கியமான நேரத்தை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு தெளிவான வழிகாட்டல தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஆமா, இந்த கேள்வி நிறைய தொழில் முனைவோரை ராத்திரி தூங்கவே விடாது. ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி சேஞ்சுக்கு அப்புறம் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறது ரொம்பவே இயல்புதான். ஆனா அந்த குழப்பத்தை ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானா மாத்துறதுக்கான வழிய நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் தான் நம்மளோட கைட். ஒரு பிவிட்டுக்கு அப்புறம் எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பிளானை உருவாக்குறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, பகுதிக்கு போலாம். நாம முன்னாடி போறதுக்கு முன்னாடி நாம ஏன் இந்த மாற்றத்தை செஞ்சோங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுதான் உங்க டீமை ஒரே திசையில கொண்டு போறதுக்கான ஃபவுண்டேஷன். ஒரு பிவோட்டுங்கிறது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு கிடையாதுங்க. அது டேட்டாவோட அடிப்படையில சரியா டாக்குமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். இந்த மாதிரி ஒரு ஃபார்மலான சம்மரி தான் உங்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கும். சோ முக்கியமா இந்த 3 விஷயங்களையும் ஒவ்வொரு லீடரும் அவங்க டீம் கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிடணும். அப்போதான் டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒரே பேஜ்ல இருந்து ஒரே இலக்க நோக்கி பயணம் செய்வாங்க. சரி, இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வரலாம். உங்களுடைய இந்த புது டைரக்ஷனுக்கு அர்த்தமுள்ள அதே சமயம் அளவிடக்கூடிய இலக்குகளை செட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. சொல்லப்போனா இதுதான் உங்களுடைய புது நார்த் ஸ்டார். நம்ம உடனடி தேவைகளுக்கும் நம்மளோட எதிர்கால லட்சியங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இங்க நீங்க தெளிவா பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸுங்கிறது உங்க பயணத்தை ஆரம்பிக்க உதவுற படிக்கட்டுகள் மாதிரி. ஆனா லாங் டேர்ம் கோல்ஸுங்கிறது நீங்க அடைய விரும்புற அந்த உச்சி. ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டதுதான். வருஷத்துல நீங்க எதெல்லாம் சாதிக்கணும்னு யோசிக்கிறதுக்கு இங்க சில உறுதியான உதாரணங்களை கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ் உங்க டீமுக்கு ஒரு தெளிவான டைரக்ஷனையும் தொடர்ந்து ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும். இப்போ லாங் டேர்ம் கோல்ஸ் பக்கம் வந்தா நம்மளோட ஃபோக்கஸே மாறுது. இங்க நாம ஒரு லாங் லாஸ்டிங் வேல்யூவை உருவாக்குறதுலயும் மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த பிடிக்கிறதுலயும் தான் கவனம் செலுத்துறோம். இதுதான் உங்க பிவட்டோட உண்மையான வெற்றிக்கு வழிவகுக்கும். அடுத்ததா 3வது பகுதிக்கு போலாம். இங்கதான் நாம ஒரு முக்கியமான செல்ஃப் செக் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க செட் பண்ண ஒவ்வொரு கோலும் உங்களுடைய புது ஸ்ட்ராட்டஜிக்கு நேரடியா சப்போர்ட் பண்ணுதான்னு உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, நீங்க செட் பண்ண புது கோல்ஸ்லாம் வெறும் பகல் கனவா இல்லாம நிஜமாவே நடக்கக்கூடியதுதானே எப்படி உறுதி செஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸ்டெப் 1, உங்க கோல் என்னன்னு தெளிவா சொல்லுங்க. ஸ்டெப் 2, அத உங்க புது ஸ்ட்ராட்டஜிக்கு பொருந்துதான்னு செக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, அத உங்க பிவட் நோக்கத்தோட லிங்க் பண்ணி பாருங்க. கடைசியா ஸ்டெப் 4, அதோட முக்கியத்துவத்துக்கேத்த மாதிரி ஒரு ப்ரையாரிட்டி லெவல் கொடுங்க. இப்படி பண்ணும்போது ஒவ்வொரு கோலும் உங்க வெற்றிக்கு நேரடியா பங்களிக்கும்னு நம்ம உறுதியா இருக்கலாம். ஓகே, இப்போ 4வது பகுதிக்கு போகலாம். இங்குதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியையும் கோல்ஸையும் ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானா மாத்த போறோம். இதுதான் உங்க கனவை நனவாக்க போற அந்த ப்ளூ பிரிண்ட். இங்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு பாருங்க. அடுத்த ஒரு வருஷத்துல முக்கியமான சாதனைகளை எப்படி பிளான் பண்றதுன்னு இது தெளிவா காட்டுது. இந்த மாதிரி ஒரு டைம்லைன் உங்க டீம் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ரிசோர்சஸ் தேவைன்னு இந்த சார்ட் அழகா காட்டுது. உங்க பிளானுக்கு எந்தெந்த ஏரியால எவ்வளவு கவனம் கொடுக்கணும்னு யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னாடியே கண்டுபிடிச்சு அதுக்கு எப்படி தயாராகிறதுன்னு இந்த டேபிள் தெளிவா காட்டுது. பாருங்க, பிரச்சனை வந்த அப்புறம் ரியாக்ட் பண்றதை விட முன்னாடியே அதுக்கு ரெடியா இருக்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒன்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிளான்ங்கிறது கல்லுல செதுக்கின மாதிரி இல்ல. அது ஒரு லிவிங் டாக்குமெண்ட் மாதிரி. அதை நம்ம தொடர்ந்து கண்காணிச்சு தேவைப்பட்டா சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, பிளான் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அது சரியா வேலை செய்யுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்க முன்னேற்றத்தை கண்காணிக்கிறதுக்கு இங்க ஒரு சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க் இருக்கு பாருங்க. கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ், அதாவது நம்ம கேபிஐஸை ஒரு ரெகுலர் ரிவ்யூ பீரியடோட எப்படி கனெக்ட் பண்ணி உங்க பயணத்தோட வேகத்தை அளவிடுறதுன்னு இது அழகா காட்டுது. ஆமா, உங்க பிளான் கல்லுல செதுக்குனது இல்ல. அதோட உண்மையான சக்தியே புதுசா வர்ற தகவல்களுக்கு ஏத்த மாதிரி மாறி முடிவுகளை வழி நடத்துறதுல தான் இருக்கு. இந்த பயணத்துல ஃப்ளெக்சிபிளா இருக்கிறது தான் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஒரு முக்கியமான பவர்ஃபுல்லான கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். நீங்க செட் பண்ண ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் கோல்ஸ் ரெண்டும் உங்க பிவட்க்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான வேகத்தையும் மார்க்கெட் ஃபிட்டையும் நிதி நிலைத்தன்மையும் கொடுக்குதா? இந்த கேள்வியை உங்க பிசினஸ்ல நீங்களே கேட்டு பாருங்க.
நீங்க சரியான பாதையில போறீங்களான்னு தெரிஞ்சுக்க இது கண்டிப்பா உதவும்.